ஹாய் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எப்படிப்பா இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? இருக்குடா, அது எப்படி மறக்க முடியும்? ஃபர்ஸ்ட் டே அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ரெட்டாக இல்லை அது ஒரு மாதிரி ஒரு மெரூன் மெரூன் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சுடி போட்டு லாங் ஹேரு, ரொம்ப மாடர்னாகவும் இல்லாமல் ஊர் பொண்ணுங்க மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு சட்டில் லுக்கில் அப்படியே ஒரு மாதிரி கிளாஸியாக இருந்தா. பார்க்கும்போதே அப்படி இருந்துச்சு. நானே யோசித்தேன், எங்கே இந்த பொண்ணுக்கிட்ட ஸ்லிப் ஆகிடுவோம் நம்மன்னு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டா. அப்போவே தோணிடுச்சு, ரைட்டு இது படிக்கிற பார்ட்டி நமக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சிட்டேன் நான் அப்போவே. அப்படியாம்மா? இல்லைடா, அங்கே தாண்டா இடம் இருந்துச்சு, நான் போய் உட்காந்தேன். இவர் படிப்பாளின்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் கிளாஸில் இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. அவளோட பேர் சொன்னான். இவ பேர் கேட்டதுலேருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்ததும் இவளோட பேர் வந்தாண்டா மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி காலையில் சீக்கிரமாக போய் காலேஜில் என்ன பண்ணுறா பார்க்கலான்னு வந்தால் ஒரு 5 பொண்ணோட சேர்ந்து ஃப்ரண்ட் பெஞ்சிலேருந்து பேக் பெஞ்சுக்கு போய் அதுவும் எங்கள் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காங்க. தினேஷ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, இது எங்களோட பெஞ்சு, கேர்ள்ஸ் எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, இவ்வளோங்க கேர்ள்ஸ் எங்கே உட்காரணும்னு யாரும் சொல்லலை, நாங்கள் இங்கே தான் உட்காருவோம், எங்களுக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு விண்டோ சீட் வேணும், காற்று வரலன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க. அதுவும் இந்த கண்ணன் ஒய்ஃப் அஞ்சு இருக்காளே, அப்பா அந்த எகுறுனா எங்ககிட்ட. இவங்க பேச நாங்கள் பேச, அப்புறம் உங்கள் மம்மி பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாங்க. ப்ரொஃபஸர் சொல்லணும் கேர்ள்ஸ் எந்த பக்கம் உட்காரணுன்னு, அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் உட்காருவோம், உங்களுக்கு எங்கே சீட் இருக்கோ அங்கே போய் உட்காருங்கன்னு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக சொன்னாங்க. செம்ம கடுப்பாச்சுடா. சரி ஃபர்ஸ்ட் டேவே இவகிட்ட வம்பிழுக்க வேணான்னு சொல்லி நாங்கள் சைலண்ட்டாக ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்டோம். அது இவங்களுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு. எங்களை வச்சு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க. பொதுவாக நாங்கள் தான் எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிப்போம், டீஸ் பண்ணுவோம், வம்பு கிழப்போம். பார்த்தா இவளுங்க 6 பேரும் சேர்ந்து எங்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாளுங்க. ரொம்ப இரிட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. அதுவும் இவெல்லாம் அநியாயம். சாப்பிட்டுட்ருப்பேன், டக்குன்னு கையிலேருந்து பிடுங்கிட்டு போயிட்டே இருப்பா. பார்க்கும்போது அவ்வளோ காண்டாகும் எனக்கு அப்போல்லாம். டோட்டலாக நாங்கள் பொண்ணுங்க மாதிரி சைலண்ட்டாக ஆரம்பிச்சிட்டோம், இவளுங்க பசங்க மாதிரி அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்கடா. அட என்னப்பா சொல்கிறீங்க? உண்மைதான்டா. அதுவும் 6 பேரும் ஹாஸ்டலில் ஒரே ரூம் வேறு. ஹாஸ்டலா? தாத்தா கூட இருக்கணும் தானம்மா நீங்கள் தஞ்சாவூர் போனீங்க, அப்புறம் ஏன் ஹாஸ்டல் போனீங்க? தாத்தா கூட இருக்கணும் தாண்டா போனேன். ஆனால் தாத்தா வீட்டில் இருந்தோம், காலேஜுக்கும் ரொம்ப தூரம் இருந்துச்சு. அதனால் வீக் டேஸ் எல்லாம் ஹாஸ்டலில் இருந்துட்டு வீக்கெண்ட் மட்டும் தாத்தா கூட போய் இருக்கலான்னு சொல்லி ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிட்டேன். சரிப்பா, அப்போது அஞ்சு ஆண்டி உங்கள் கூட தான் படித்தாங்களா? அஞ்சு மட்டும் இல்லைடா, கண்ணனுக்கு அஞ்சு, அன்புக்கு கோபிகா, ஆதிக்கு அஸ்வின், தினேஷ்க்கு இந்துமதி, மணிக்கு ஜமுனான்னு நாங்கள் எப்படி 6 பேரோ அதே மாதிரி